நவீன மருத்துவம். பேஷண்ட்டுக்கு 2 வகையில் வலியை உணரலாம். ஒன்று இந்த போர்ட் சைட் பெயின், அதாவது இந்த லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட் போடுற இந்த போர்ட், இது லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் தான், இருந்தாலும் அதில் வலி வரலாம். இன்னொன்று உள்ள இந்த கேஸ் இன்சப்ரேட் பண்ணும்போது உள்ள பெரிட்டோனியம், அதாவது ஸ்டொமக்குக்கு உள்ளே இருக்கிற ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அது ஸ்ட்ரெச் ஆகும்போது அதனாலேயும் வலி வரலாம். இந்த 2 வலிகளுக்கும் சிறந்த வலி நிவாரணி, அதாவது வலியை நம்ம நீக்குவதற்கு இந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் சொல்யூஷன் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் ட்ரான்ஸ் அப்டாமினல் பிளாக் அப்படின்ற பேர். அது என்னென்னா, அந்த வயிற்று பகுதியில் போகிற அந்த நரம்புகளை நம்ம ஸ்பெசிஃபிக்காக லொக்கேட் பண்ணி அதில் லோக்கல் சொல்யூஷன் கொடுக்கறனால, இந்த லோக்கல் அனஸ்தெடிக் சொல்யூஷன் கொடுக்கறனால அந்த 2 வகையான வலியிலையும் நம்ம டோட்டலாக நீக்கிடலாம். அதனால் பேஷண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு எந்தவித வலி தெரியாது, வலி இருக்காது. அவங்க அசிஃப் ஏதோ ஒன்றுமே ஆப்ரேஷன் இந்த போட்டுனாலேயோ இல்லை இந்த ஸ்ட்ரெச்சிங்னாலேயோ இருக்கிற பெயின் சுத்தமாக இருக்காது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 hours to 10 hours சுத்தமாக அந்த பெயின் இருக்காது. அதுக்கப்புறமா வர வலியும் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். மயக்க மருந்து மருத்துவர் கூறியது போல் இப்பெண்மணிக்கு லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைக்கு பின் வலி தெரியாமல் இருக்க சிகிச்சை மேற்கொள்கிறார் மருத்துவர். வயிற்று பகுதியில் ஊசி மூலம் மருந்துகள் செலுத்த அல்ட்ராசவுண்ட் உதவி கொண்டு வயிற்றில் உள்ள நரம்புகளை கண்டறிந்து மிக துல்லியமாக அப்பகுதியில் ஊசி மூலம் மருந்து செலுத்துவதற்காக சிகிச்சை மேற்கொள்கிறார் மயக்க மருந்து மருத்துவர். இதனால் வலியிலிருந்து நோயாளி மிக விரைவாக குணமடைவார். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி என்ற சிகிச்சையானது நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவை குறைப்பதற்காக இரைப்பையின் அளவை குறைப்பதாகும். முதல் கட்டமாக வயிற்று பகுதியில் 4 அல்லது 5 துவாரம் மூலம் விசேஷ கருவிகள் கொண்டு அறுவை சிகிச்சைக்கு ஏற்றவாறு பொருத்தப்படும். பொருத்தப்பட்ட லேப்ரோஸ்கோபி கருவி உதவி கொண்டு வயிற்றில் உள்ள உறுப்புகளான சிறுகுடல் மற்றும் இரைப்பை மற்ற பாகங்களும் கேமரா மூலம் கண்டறிகின்றன. இரைப்பையானது உண்ணும் உணவை ஜீரணிக்க என்சைம் என்கின்ற அமிலத்தை சுரந்து உணவை கூழ்தன்மையாக்குகிறது. இதனால் நாம் மிக எளிதாக உணவை ஜீரணிக்கிறோம். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி என்ற சிகிச்சையில் மெல்லிய ஸ்டேப்லர் என்ற கருவி உள்ளே செலுத்தப்பட்டு இரைப்பையின் அளவை வெகுவாக குறைப்பதற்கு ஸ்டேப்லர் மூலம் வெட்டப்படுகிறது. இடது இரைப்பை ஒரு வாழைப்பழம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. வலதுபுறம் உள்ள வெட்டப்பட்ட இரைப்பை அகற்றப்படும். இந்த சிகிச்சை மூலம் புதிதாக அமைக்கப்பட்ட இரைப்பை அளவு முந்தைய இரைப்பையின் அளவை விட மிக சிறியதாக குறைக்கப்பட்டுள்ளதால் நாம் உண்ணும் உணவின் அளவை விட மிக குறைவான உணவு எடுத்துக்கொண்டாலே போதுமானதாகும். இதனால் உடல் எடை படிப்படியாக குறையும். இதுவே இந்த சிகிச்சையின் தனி சிறப்பாகும். மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட பின்னர் லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மேற்கொள்கின்றனர் மருத்துவர்கள். வயிற்றின் உள்ளே செலுத்த கேமரா போர்ட் உதவியுடன் இரைப்பையை சுற்றியுள்ள கொழுப்புகளை விசேஷ கருவி மூலம் வெட்டி பிரிக்கிறார்கள். இரைப்பையிலிருந்து சுற்றியுள்ள கொழுப்புகள் முழுமையாக பிரிக்கப்பட்டது. நவீன மருத்துவம்.